இந்த மண் உதிர்வதைப் போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒரு வாலிபர் தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கெட்டிய பிறகு நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு ருக்கூவையும் சஜிதாவையும் மிகச் சுருக்கமாக செய்து தன்னுடைய தொழுகை முடித்து விடுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னல் அப்த இதா காம யுஸல்லி உத்திய பிதுனூபி ஃபஉதியத் அலா ரஅஸிஹி வ ஆதிகிஹி குல்லமா ரக்கஅ அவ் சஜத தஸாக்கதத் அன்ஹு. இப்னு ஹிபானிலே பதிவு செய்யப்படுகிற சஹீஹான செய்தி. ஒரு அடியான் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிற போது அவருடைய பாவ சுமைகள் அவருடைய தலையின் மீதும் தோல் புஜத்தின் மீதும் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர் ருக்கு செய்கிற போதும் சஜிதா செய்கிற போதும் அந்த பாவங்கள் கீழே விழுந்து விடுகிறது, கீழே கொட்டப்படுகிறது. அப்போ எவ்வளவு அதிகமான நேரம் ஒருவர் ருக்குவிலும் சஜிதாவிலும் இருக்கிறாரோ அவரை விட்டு அவ்வளவு பாவங்கள் கீழே விழுகிறது. நம்முடைய தொழுகையில் நாம் ருக்கு செய்கிற போது சஜிதா செய்கிற போது என்னுடைய பாவங்கள் கீழே கொட்டப்படுகிறது, என்னுடைய பாவ சுமைகள் என்னிடமிருந்து பிரிந்து கீழே விழுகிறது என்கின்ற உணர்வோடு நாம் தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எவ்வளவு உயிரோட்டமான தொழுகையாக இருக்கும்.